So 23rd sloka Sattvam Rajas Tama iti Prakritir Gunastair Yukta Parapurusha Eka Ihasya Datte Stityadaye Harivirinchi Hareti Samnya Shreyamsi Tatra Kalusatva Tanor Nanamshu அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் அர்த்தம் என்னன்னா, பகவான் ஒருவர் தான். ஆனால் அவர் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணுறதுக்காகவும் ரட்சிக்கிறதுக்காகவும் சம்மாரம் பண்ணுறதுக்காகவும் 3 மூர்த்திகளை எடுத்துக்கிறாரு. அதுக்கு அவர் சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிற 3 குணங்களை யூஸ் பண்ணிக்கிறார். அந்த குணங்கள்னால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதில்ல, ஆனால் அந்த குணங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு கிரியேஷனையும் மெயின்டெனன்ஸ், டெஸ்ட்ரக்ஷன் 3ஐயும் பண்ணுறாரு. சத்துவகுணத்தை யூஸ் பண்ணிக்கிற மூர்த்தியாக இருக்கிறவர் விஷ்ணு, ரஜோகுண மூர்த்தியாக இருக்கிறவர் பிரம்மா, தமோ குணத்தில் இருக்கிற மூர்த்தியாக இருக்கிறவர் லார்ட் சிவா. ஆனால் இதில் வந்து அந்த குணத்தில் அந்த மூர்த்திகள் இருக்குன்னு அர்த்தம் எடுத்துக்கூடாது. அந்த குணத்தை அந்த மூர்த்திகள் உபயோகித்து தங்களோட காரியங்களை செய்கிறாங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம். இந்த 3 மூர்த்திகள்லையும் நமக்கு வந்து உயர்ந்த பெனிஃபிட் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த 3 மூர்த்திகளும் எந்த குணத்தில் இருக்காங்கிறத பார்த்து, அந்த குணங்களில் உயர்ந்த குணத்தை எந்த மூர்த்தி யூஸ் பண்ணுறாருங்கிறத பார்த்து அந்த மூர்த்தியை உபாசனம் பண்ணுனா நமக்கு உயர்ந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கல் விஷயம்தான். லாஜிக்கலாக யோசிச்சு பார்த்தோன்னா இந்த 3 மூர்த்திகளில் சத்துவகுணத்தை யூஸ் பண்ணுற மூர்த்தியாக இருக்கிற பெருமாள் வந்து அவரை உபாசனை பண்ணும் பொழுது நமக்கு அந்த குணங்கள் ஜாஸ்தியாகும், கிடைக்கிற பெனிஃபிட்ஸும் ஜாஸ்தியாகுங்கிறத இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஸ்ரேயாம்சி தத்ர கலு சத்வ தனோர் நிருணாம்சு. ஸோ உயர்ந்த பெனிஃபிட்டுங்கிறது ஆன்மீக சர்க்கிளில் மோட்சம்தான், சொர்க்காதிகள் கூட கிடையாது. உயர்ந்த பெனிஃபிட்டான மோட்சம் வரைக்கும் நம்ம எய்ம் பண்ணணும்னா சத்துவகுணத்தில் இருக்கிற பெருமாளை உபாசனம் பண்ணுறது நல்லது அப்படின்னு முடித்தோம். இதில் அவங்கவுங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்கும், அதனால் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. யாராருக்கு எந்தெந்த மோட்ஸ் ஆஃப் நேச்சரில், அதாவது குணங்கள் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான மூர்த்திகளில் அவங்களுக்கு ஈடுபாடு இருக்கும். ஸோ யாரையும் எதையும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்கவுங்களோட மூர்த்திகளை உபாசனை சின்சியராக பண்ணிட்டு வந்தால் கிராஜுவலாக எலிவேட் ஆவாங்க, ஹையர் லெவலுக்கு வருவாங்க அப்படிங்கிறது பெட்டர் அப்ரோச் ஜென்ரலாக. இதுக்கு நான் சில சைட்டேஷன்ஸ்லாம் சொன்னேன். எப்படி பெருமாள் வர்ஷிப் உயர்ந்தது, அதே பெருமாள் தான் எல்லாவாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறது பெருமாள் சொல்கிறத இந்த பாவத்திலிருந்து சொல்கிறாரு. அகம் பிரம்மாஜ சர்வச்ச ஜெகத காரணம் பரம் ஆத்மேஸ்வர உபதிருஷ்டா ஸ்வயந்திருக் அபிஷேஷனக அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. இந்த இடம்னா தக்ஷ யஜ்ஞம் பண்ணி தக்ஷர் வந்து சிவபெருமானை நிந்திச்சு பெரிய பிரச்சனையாகும். பார்வதி வந்து அந்த ஈவெண்ட்டை பார்க்க போகணும்னு ஆசைப்படுவாங்க, போவாங்க. தக்ஷன் வந்து சிவபெருமானம் அவமதிச்சிருவதெல்லாம் பார்த்துட்டு பார்வதி ரொம்ப வருத்தப்பட்டு தீக்குளிச்சிருவாங்க. சிவபெருமான் தக்ஷனை பனிஷ் பண்ணுவார். அப்போது பெருமாள் வந்து அங்கே தோன்றி சொல்லுவார், தக்ஷரே நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது, என்னையும் சிவபெருமானையும் பிரம்மாவையும் பிரித்து பார்க்கக்கூடாது, எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைந்துள்ள பரபிரம்மன் நானே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் அவர். அப்படி யார் பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்து நிம்மதியாக இருப்பாங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த சொல்கிறார். ச சாந்திம் அதிகச்சதி. ஸோ எல்லாரிடத்துலேயும் பகவானை பார்க்கணும், பாகுபாடு பார்க்கக்கூடாது, அப்படி உள்ளவங்க தான் நிம்மதியாக இருப்பாங்க. இதனோட தமிழாக்கம் இருக்குது, இது வேண்டியதில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்புறமா. இது வந்து கீதா பிரஸோட டிரான்ஸ்லேஷன். ஸோ கன்க்ளூஷன் வந்து இதுதான். மூர்த்திகள் 3 இருந்தாலும் பரமாத்மாவான வாசுதேவன் ஒன்றாக தான் இருக்கார், எல்லாத்துலேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார், எல்லாராகவும் இருந்து வேலைகள்லாம் பண்ணுறாரு. அந்த வாசுதேவனை எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கணும். இந்த கான்செப்ட் பகவத்கீதையில் பல இடங்களில் வரும். ஸோ அப்படி பார்த்தா நிம்மதியாக இருக்க முடியும், மோட்சம் கிடைக்குன்னே கிருஷ்ணர் சொல்லுவார் ஒரு இடத்துல. யார் என்னை எல்லா இடங்களிலும் எல்லாருமாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கு நான் இழக்கப்படுவதில்லை அப்படின்னும் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். பார்த்திவா தாருணோ தூமஸ் தஸ்மாத் அக்னிஸ்திரயீமய தமசஸ்து ரஜசஸ் தஸ்மாத் சத்வம் யத் பிரம்ம தர்சனம். சிம்பிள் லாஜிக் தான். ஃபஸ்ட்டு மரக்கட்டை இருக்குது, மரக்கட்டைக்கு தீ மூட்டினா எடுத்துடனே தீ பற்றிக்காது, அது வந்து புகை வரும், அப்புறம் தீ வரும். இப்படி சீக்வன்ஸ் வருதோ அது மாதிரி தமோ குணம் ரொம்ப கீழானது, மரக்கட்டை போன்றது. அதில் புகை வர்ற மாதிரி ரஜோகுணம், புகைக்கு அப்புறம் அதில் தீ வர்ற மாதிரி சத்துவகுணம். இதில் மரக்கட்டையை விட புகையும் புகையை விட நெருப்பும் உயர்ந்தது. ஏன்னா நெருப்பை யூஸ் பண்ணி திரைமயி நீங்கள் போட்டிருக்கு. திரைமயின்னா வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள யாகங்களை செஞ்சு பகவானை உபாசித்து அவரை திருப்திப்படுத்தி மனசு பியூரிஃபை ஆன பின்னாடி மோட்சத்தை அடையிறதுங்கிறது வேதங்கள் வழி. ஸோ அதுக்கு அக்னி ரொம்ப முக்கியம். இந்த அக்னிங்கிறது இருக்கிறதுலே உயர்ந்தது. ஏன்னா அக்னியை உபயோகித்து யாகங்கள் பண்ணி சித்த சுத்தி அடைஞ்சு மோட்சம் அடையலாம். ஸோ அந்த அக்னி வந்து
பெருமாளை குறிக்கிறதாகவும் இந்த பெருமாளை உபாசனம் பண்ணி சித்தசுத்தியும் ஞானமும் பெற்று மோட்சம் அடைகிறதுமாகவும் ஒரு அனாலஜி தான் இது, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ப்ரீவியஸ் கான்செப்டே தான். 3 குணங்களிலும் உயர்ந்த குணமான சத்துவகுணத்தை ஒட்டிய பெருமாளை நம்ம உபாசித்து அந்த சத்துவகுணங்களை நாம் வளர்த்துக்கிட்டு நம்ம ஞானம் பெற்று மோட்சம் அடைகிறது ஈஸி அப்படின்னு சொல்கிற அதே பாயிண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்த ஸ்லோகம். பேஜிரே முனையோ தாக்ரே பகவந்தம் அதோக்ஷஜம் சத்வம் விஷுத்தம் க்ஷேமாய கல்பந்தே ஏனுதானிக. ஸோ அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் பேஜிரோ முனையோ தாக்ரே முதல்ல அவங்க முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, பகவந்தம் அதோக்ஷஜம் பெருமாள் வாசுதேவன் அவருக்கு அதோக்ஷஜன் ஒரு பேர், அந்த அதோக்ஷஜனை வழிபட்டாங்க, பூஜை செஞ்சாங்க, சரணடைஞ்சாங்க. எதுக்கு? க்ஷேமாய, மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ்க்காக பகவான் வாசுதேவனை வழிபட்டாங்க முனிவர்கள் ஆரம்பத்தில். அவர் சத்துவம் விஷுத்தம், பகவான் சத்வரஜோ தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்டு விசுத்த சத்துவங்கிற ஒரு பியோர் ஸ்டேட்டில் இருக்கார், பியோர் கான்ஷியஸ்னஸ். அது அப்படி இருக்கிற பகவந்தம் அதோக்ஷஜம். அப்படிப்பட்ட சுத்தமான பெருமாளை வழிபட்டாங்க, சரணடைஞ்சாங்க, சரணடைஞ்சு மோட்சத்தை அடைஞ்சாங்க. க்ஷேமாயங்கிறது இங்கே மோட்ச பரியந்தம். ஸோ அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் விசுத்த சத்துவமான பகவானை சரணாகதி பண்ணி உயர்ந்த க்ஷேமமான மோட்சத்தை அடைஞ்சாங்க. அவங்கள நாம் ஃபாலோ பண்ணால் நாமளும் அதே லிபரேஷன் அட்டைன் பண்ணலாம் அப்படின்னு இந்த லாஸ்ட் பார்ட் வருது. ஸோ நம்ம குரு சிஷ்ய பரம்பரா ஃபாலோ பண்ணுற மாதிரி, இதுக்கு பேர் சிஷ்டாச்சாரம்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணோன்னா நாமளும் உயர்ந்த இலக்கை அடையலாம், மோட்சத்தை அடையலாம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டேன் இந்த ஸ்லோகங்கள்லாம். அதாவது 25வது ஸ்லோகத்தில் பேஜிரே முனையோ தாக்ரேன்னு இருக்குல்ல, அந்த காலத்தில் முனிவர்கள் எல்லாம் பகவானை வழிபட்டாங்கன்னு இருக்குன்னா அது என்னென்ன முனிவர்கள் அப்படிங்கிறதுக்கு 2-3 ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ரெஃபரன்ஸ் பாகவத்திலே கிடைக்குது, ஃபேமஸான ஸ்லோகம். ஸ்வயம்பூ நாரத சம்புவோ குமார கபிலோ மனுகு பிரகலாதோ ஜனகோ பீஷ்மோ வலிர்வையாசகி வயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் ஒரு லிஸ்ட் ஆஃப் மகாஜனங்களை பார்க்கலாம். இங்கே லார்ட் பிரம்மா, சிவா, நாரதர், குமாரர்கள், 4 குமாரர்கள், கபிலர், பிரகலாதன், ஸ்வயம்பூ மனு, ஜனகர், பலி மகாராஜா, பீஷ்மா, சுகதேவ கோஸ்வாமி, யமராஜா. இந்த 12 மகாஜனங்களும் கிரேட் பர்சனாலிட்டிஸ். பகவானை பற்றி அவங்களுக்கு தெரியும், பகவானை வழிபட்டு உயர்ந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ். அடுத்த ரெஃபரன்ஸ் பீஷ்மர் சொல்கிறது. இது முதல்ல கொடுத்த ரெஃபரன்ஸ் யமராஜாவே சொல்கிறது. அடுத்த ரெஃபரன்ஸ் பீஷ்மர் சொல்கிறது. வேதகுஹ்யதமம் சிவக தேவர்ஷிர் நாரத சாட்சாத் பகவான் கபிலோ நிருபக அப்படின்னு இருக்கு. இங்கேயும் ஒரு லிஸ்ட் ஆஃப் மகாஜனஸ் சொல்கிறாங்க. சிவபெருமானுக்கு தெரியும் அந்த கிருஷ்ணரை பற்றி, தேவரிஷி நாரதருக்கு தெரியும் அந்த கிருஷ்ணரை பற்றி, சாக்ஷாத் பகவான் கபிலருக்கு தெரியும் அந்த கிருஷ்ணரை பற்றி அப்படின்லாம் நம்ம பீஷ்மர் யுதிஷ்ட மகாராஜர் சொல்லி, அந்த கிருஷ்ணரை நீ உன்னோட ரிலேட்டிவாக வச்சுட்டு அவர் உங்களுக்கு எல்லா சர்வீஸும் பண்ணுற மாதிரி வச்சிருக்கே, அந்த அளவுக்கு பாக்கியம் உள்ள யுதிஷ்ட மகாராஜா அப்படின்னு சொல்லுவார். கடைசி காலத்தில் கடைசி மூச்சு விடுறதுக்கு முன்னாடி அவர் இந்த மாதிரி பேசிகிட்டு இருப்பார். அந்த ரெஃபரன்ஸையும் கொடுத்துருக்கோம். பகவத்கீதையிலையும் அர்ஜுன் ஒரு ஸ்லோகம் சொல்கிறான், அது எனக்கு ஞாபகம் இல்லை கரெக்டாக. அசிதோ தேவலோ நாரதோ வியாசோ அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் உன்னை சுப்ரீம் லார்ட்னு ஒத்துக்கிறாங்க கிருஷ்ணா, நானே அப்படிதான் நான் ரியலைஸ் பண்ணுறேன் அதான் அப்படின்னு அர்ஜுனன் சொல்லுவான். இது மாதிரி பல கட்டங்களில் பகவானை பெரியவர், உயர்ந்தவர், எல்லாத்துக்கும் வல்லவர்னு சொல்லும் பொழுது நாம மட்டும் சொல்கிறோங்கிறது சொல்லாமல் கிரேட் அத்தாரிட்டிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு வழக்கம். அப்போ தான் அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும், ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். 26 ஸ்லோகா. முமுக்ஷவோ கோரரூபான் ஹித்வா பூதபதீனதா நாராயண கலாசாந்தா பஜந்தி அனசூயவ. நமக்கு சத்துவகுணமூர்த்தியான பெருமாளை உபாசனை பண்ணி மோட்சத்தை அடைகிறதுங்கிறது ரெக்கமெண்டட். அதுக்கு கான்ட்ராஸ்டாக என்ன இருக்குன்னா, மற்ற தேவர்கள் வழிபாடு கோரரூபான், கோரமான ரூபம் உள்ளவங்களை வழிபடுறத ஜென்ரலாக முமுக்ஷுக்கள், அதாவது மோட்சம் விரும்புகிறவர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க நாராயண கலாசாந்தா, விஷ்ணு அவரோட கலாசாந்தா, அவரோட அருமையான வெரி ப்ளீஸிங் ஒண்டர்ஃபுல் ஃபார்ம், அதை வர்ஷிப் பண்ணி லிபரேஷனுக்கு நோக்கி போவாங்க. ஆனால் அதே சமயத்தில் மற்ற டெமிகாட்ஸை வர்ஷிப் பண்ணுறவங்க அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு பொறாமை இருக்காது. மற்ற டெமிகாட்ஸ் மேலேயும், அதாவது தேவர்கள், அந்த தேவர்கள் மேலேயும் ஒரு பொறாமையோ இல்லை நிந்திக்கிறதோ பண்ணவே மாட்டாங்க. முமுக்ஷுக்களான பாகவதர்கள், அதாவது மோட்சத்தை நோக்கி போயிட்டுருக்கிற பாகவதர்கள், செயின்ட்லி பீப்புள் பெருமாளை வர்ஷிப் பண்ணுவாங்க. பெருமாளோட நாராயண கலாசாந்தான்னு சொல்லியிருக்கு. ஸோ பெருமாளோட அவதாரங்கள் கிருஷ்ணர், ராமர்,
அது மாதிரி நிறைய அவதாரங்கள் நரசிம்மர், நிறைய அவதாரங்கள். அந்த அவதாரங்களை ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஒர்ஷிப் பண்ணி உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போவாங்க. அதே சமயத்தில் மற்ற தேவர்களை நிந்திக்கவே மாட்டாங்க. மற்ற தேவர்களை வழிபடுறவர்களையும் அந்த ப்ராசஸையும் கூட நிந்திக்க மாட்டாங்க அப்படின்னு பக்தர்களோட உயர்ந்த பக்குவம் சொல்லப்படுகிறது. நாம் நம்ம பாதையில் தெளிவாக போகணும். யாரையும் நம்ம நிந்திக்கக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது. ஈவன் ஸ்கிரிப்சர்ஸை சைட் பண்ணியே உங்கள் கடவுளை பற்றி இப்படி சொல்லியிருக்கீங்களா, எதுவுமே நம்ம சொல்லக்கூடாது. நம்ம கடவுள் நமக்கு உயர்ந்தது, சந்தோஷம். நம்ம பாதையில் நம்ம போயிட்டுருக்கணும். அடுத்து 27th verse. ரஜஸ்தம பிரகிருத்தியா சமசீலா பஜந்தி வை பித்ருபூத பிரஜேசாதீன் ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரஜேப்சவக. இதுலேயும் மற்ற குணங்களில், ஃபார் எக்ஸாம்பிள் ரஜோகுணம், தமோகுணம், இந்த குணங்களை அடிப்படையாக வச்ச உபாசனை முறைகள், அதற்குரிய தேவர்கள் பாருங்கள், பித்ரு பூத பிரஜேசாதீன் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வியாக்கியானங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமான் சம்பந்தப்பட்ட கணங்கள், அப்புறம் பித்ருக்கள் சம்பந்தப்பட்ட தேவர்கள், அப்புறம் ஹிரண்ய கர்ப்பன் லார்ட் பிரம்மா. ஸோ பித்ருக்களை வழிபடுறது, ருத்ரன் அதாவது சிவபெருமானோட கணங்கள் அவங்கள வழிபடுறது, பிரம்மாவை வழிபடுறது, இது மாதிரியான வழிபாடுகள் ரஜோ தமோகுண வழிபாடுகள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படி வழிபடுறாங்கன்னா, அவங்களுக்கு அதுக்குரிய ஆசைகள் இருக்குது. ஸ்ரீ ஐஸ்வர்ய பிரஜேப்சவக அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அதை ஸ்பிளிட் பண்ணோம்னா ஸ்ரீக்கு 2-3 மீனிங் இருக்குது. ஒன்று லக்ஷ்மி, அதாவது பணம் வேணும், சொத்து வேணும், அது ஒரு. அப்புறம் பியூட்டிங்கிறது ஒரு அர்த்தம் தான் ஸ்ரீக்கு. ஸோ நல்ல அழகுள்ளவங்களா திகழணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஐஸ்வர்யங்கள் வேணும். பிரஜா, நல்ல குழந்தைகள் பிறக்கணும், சந்தான பாக்கியம் வேணும். இது ஜஸ்ட் சாம்பிள் மெட்டீரியல் விஷயங்கள். நிறைய மெட்டீரியல் விஷயங்கள் ஆசைப்படுவாங்க, கம்மியார்த்தங்கள் சொல்லுவாங்க. அது ஆசைப்படுறவங்க இந்த மாதிரியான தேவர்கள் எல்லாம் வழிபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இங்கே. அடுத்த ஸ்லோகா. வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராமகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியா. வாசுதேவ பராவேதா அப்படின்னா அல்டிமேட் ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ் ஸ்ரீ கிருஷ்ணா அப்படின்னு நிறுத்தணும். வேதங்கள் எல்லாத்திலும் அலசி ஆராய்ந்தா பகவானை பற்றின எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான் பிரைமரியாக இருக்குது. வேதங்களால் அறியப்படுபவனும் பகவான் தான் அப்படின்னு இருக்குது. அதுக்கும் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்கும். வேதேஷ்ச சர்வைர் அகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித்தேவ சாகம். இந்த ஸ்லோகத்தில் பகவான் அப்படின்னு சொல்கிறார், வேதேஷ்ச சர்வைர் அகமேவ வேத்யன், நான் தான் எல்லா வேதங்களாலும் அறியப்படுபவன் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி விசாரியத்தை புனப்புனக இதமேகம் சுனிஷ்பன்னம் தியோ நாராயண சதா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எல்லா சாஸ்திரங்களையும் அலசி ஆராய்ஞ்சா, ஆலோட்ய சர்வ சாஸ்திராணி விசாரியச்ச புனப்புனக, எகெயின் அண்ட் எகெயின் விசாரியச்ச, என்கொயரி பண்ணால், எல்லா சாஸ்திரங்களும் எகெயின் அண்ட் எகெயின் அலசி ஆராய்ஞ்சு என்கொயரி பண்ணால் கடைசியில் வரப்போகிறது பகவான் கிருஷ்ணர் ஆர் நாராயணர். நாராயணர் கிருஷ்ணர் ஒன்று தான். ஏன்னா பீஷ்மரே சொல்கிறார், ஏஷவை பகவான் சாட்சாத் ஆத்யோ நாராயண புமான்னு கிருஷ்ணரை பார்த்து யுதிஷ்டருக்கு பேசிட்டு இருக்கும்போது பேசுவார். ஆதி நாராயணர் இந்த கிருஷ்ணர் தான், அதோ நாராயணரோட அம்சம்னு நினச்சிக்காத, அவதாரம் நினச்சிக்காத, இந்த கிருஷ்ணர் தான் ஒரிஜினல் நாராயணனே சொல்கிறார். ஸோ கிருஷ்ணரும் நாராயணரும் வாசுதேவர் எல்லாம் ஒன்று தான். ஸோ சாஸ்திரங்கள் ஆர் வேதங்களோட ஆப்ஜெக்டிவ் கோல் ஆர் வேதங்களால் அறியப்படுபவர் பகவான் வாசுதேவன் ஆர் கிருஷ்ணர் தான். அடுத்த லைன், வாசுதேவ பராமகா. மக்கானா யாகங்கள். ஸோ யாகங்கள் பண்ணுறதோட பர்பஸும் அவரை ப்ளீஸ் பண்ணுறது தான். இதுக்கு சாஸ்திரங்களில் குறிப்பாக ஸ்ருதிகளிலே யக்ஞோவை விஷ்ணுஹு அப்படின்னு இருக்கிறத சங்கராச்சாரியர் எடுத்து பகவத்கீதையில் பல இடங்களில் கையாளுறாரு. ஸோ யாகங்கள் பண்ணுறது பல தேவதைகளை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக மந்திரங்கள் இருந்தாலும், மெயினாக அக்னி, இந்திரன், வருணன், வாயு, யமன், இது மாதிரி தேவர்களுக்கு வேதங்களில் மந்திரங்கள் ஜாஸ்தி. அப்படி தான் யாகங்களில் அந்தந்த தேவர்களுக்கு ஆவிர்வாகம் கொடுப்பாங்க. ஆனால் அப்படி கொடுக்கும் பொழுது அதில் ஒரு மெயினான சட்டிலான பாயிண்ட் என்னென்னா, இந்த தேவர்கள் எல்லாம் பகவானின் அங்கங்களாக இருக்காங்க அப்படிங்கிற நாலேஜோடு தான் செய்யணுங்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி பண்ணால் தான் உயர்ந்த பலன் கிடைக்கும், இல்லை அப்படின்னா தாழ்ந்த பலன் கிடைக்குங்கிறதே இருக்குது. அது பாகவதத்தில் ஒரு இடத்துல கிளியராகவே வரும். ஒரு ராஜா அப்படி தான் பண்ணுவார். அப்படி பண்ணுறதுனால யாகங்களில் இந்திரனை வழிபட்டாலும் சரி, வாயுவை வழிபட்டாலும் சரி, அக்னி வழிபட்டாலும் சரி, அவர் எந்த மெட்டீரியல் பலனும் அவருக்கு கிடைக்காம மோட்சம் கிடைக்கும். ஏன்னா அவர் இந்திரனாக இருக்கிறது பகவானோட கைகள், அக்னியாக இருக்கிறது பகவானோட நாக்கு ஆர் பகவானோட முகம், அப்படிங்கிற ஒரு மூடிலேயே அவர் இந்த வேள்வியை பண்ணுவார். ஸோ அப்படி பண்ணும் பொழுது அவர் டைரெக்டாக பகவான் நாராயணரை வர்ஷிப் பண்ணுறாரு. அவர்கிட்ட தான் போய் சேர போகிறாரு, மோட்சம் கிடைக்க போகுது. அதை விட்டுட்டு இந்திரனுக்கு மட்டும் இந்திராய சுவாகானா, இந்திரன் ஒரு செப்பரேட் காட், சொர்க்கத்தில் இருக்கிறது, சொர்க்கத்துக்கு அதிபதி அப்படின்னு நினச்சி பண்ணுனா பலன் கிடைக்கும். ஆனால் அந்த பலன் சொர்க்கம் போகிற வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ இது ஸ்டாண்டர்ட் கான்செப்ட் தான்.
அடுத்து யோகா இஸ் ஃபார் ரியலைசிங் ஹிம். யோக சாஸ்திரங்களில் பல்வேறு படிகள் உள்ளன. அந்த படிகளில் போயிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் சமாதி அப்படிங்கிற நிலைக்கு போகும் பொழுது அந்த சமாதியில் நமக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவான வாசுதேவனை ஆத்மா வந்து ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. வசிஷ்டர் எழுதின யோக சாஸ்திர நூல்களில் நான் அதை பார்த்தேன். ஏன்னா நான் யோகா டீச்சராக இருந்திருக்கேன் ஸ்கூலில். வசிஷ்டர் சொல்கிற டெஃபினேஷன் அருமையான டெஃபினேஷன். என்னென்னா யமனியமாசன பிராணாயாமங்கள்லாம் பண்ணி கடைசியில் இந்த ஆத்மாவை பிரித்து தெளிவாக ஆத்மா பாடி கிடையாது மைண்ட் கிடையாதுன்னு பிரித்து பார்த்துட்டு அதுக்குள்ளே பரமாத்மாவாக இருக்கிற நாராயணரை ரியலைஸ் பண்ணி அவரோட இணையிறது அப்படின்னு அவர் கிளியராக டிஃபைன் பண்ணுறார். ஸோ யோகாவோட கோலும் அவரோட இணையிறது தான். வாசுதேவ பரா யோகா, வாசுதேவ பரா கிரியா. கிரியைகள்னால் பல்வேறு காரியங்கள், என்ன காரியங்கள் செஞ்சாலும், வைதீக காரியங்கள் செஞ்சாலும், இல்லை ஆக்குபேஷன் டியூட்டிஸ் நிறையா பண்ணுறோம், இல்லை பூஜை புனஸ்காரங்கள், சந்தியாவந்தனம் பண்ணுறது, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய என்னென்னமோ இருக்குது நம்ம சாஸ்திரங்களில். பிராமணர்களுக்கு நல்லா தெரியும், நிறைய பண்ணுவாங்க, அனுஷ்டானங்கள் பண்ணிட்டுருப்பாங்க. எந்த கிரியை எடுத்தாலும் அந்த கிரியையோட நோக்கம் பகவானை அடைவது, பகவானை சந்தோஷப்படுத்துறது தான். கடைசியில் கிரியைகள் ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா அந்த தவறு வந்து அந்த கிரியைகளோட அவுட்புட்டை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. யானி தானி அசேஷனாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு இது முடியும். அந்த மந்திரம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம்னு முடிஞ்சு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா அப்படின்னு முடியும். இந்த மாதிரியான மந்திரங்கள் எல்லா கிரியைகளிலும் ஈடுபடுத்தப்படுகிறது. அது வந்து சிவபெருமான் சம்பந்தப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும், பெருமாள் சம்பந்தப்பட்ட கிரியைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் இந்த மந்திரம் ஈடுபடுத்தப்படுகிறது. அண்ணா சொல்லுவாங்க, நானே நிறைய பேருக்கு குருக்களுக்கு, சிவபெருமானோட பக்தர்களுக்கு குருக்களாக இருந்துட்டு தீட்சிதராக இருந்துட்டு சில கிரியைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நானே பண்ணி வச்சுருக்கேன். அதில் கிரியைகள் கூட இந்த மந்திரங்கள் தான் உபயோகிப்போம். அவங்களும் ஒன்றும் வெறுக்காமல், ஒரு நாராயண சம்பந்தமாக இருக்கான்னு வெறுக்காமல், கிருஷ்ண சம்பந்தமாக இருக்கான்னு வெறுக்காமல் இந்த ஸ்லோகங்களை சொல்லி தான் அக்ஷதை போட்டுக்குவாங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது சாஸ்திரங்கள் அப்படின்னு அண்ணா சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பகவான் வாசுதேவன் ஆர் கிருஷ்ணரோட உயர்ந்த தன்மையை குறிக்கிற ஸ்லோகங்கள். அவர் தான் சுப்ரீம் நாலேஜ். வாசுதேவ பரம் ஞானம், வாசுதேவ பரம் தபக, அவர் தான் சுப்ரீம் தபசு. எல்லா தபசுகளுக்கும் கோலே அவர் தான். அப்புறம் ஹையஸ்ட் தர்மா, வாசுதேவ பரோ தர்மம் அவர் தான். சவைப்பும்சாம் பரோ தர்மம்னு ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். அவர் தான் ஹையஸ்ட் தர்மா. தர்மா பண்ணுறதுனாலே ப்ளீஸ் ஆகிறதும் அவர் தான், நம்ம ரீச் பண்ண போகிறதும் அவர் தான். வாசுதேவ பராகதி, அவர் தான் உயர்ந்த டெஸ்டினேஷன் அப்படின்னு இந்த 2 ஸ்லோகங்களால் வாசுதேவனோட சிறப்பு சொல்லப்படுகிறது. ஏன் சொல்லப்படுகிறதுனா, வாசுதேவனை வர்ஷிப் பண்ணுறது தான் உயர்ந்தது. ஏன்னா அவர் தான் சத்துவகுணமூர்த்தி அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதை கன்க்ளூட் பண்ணும் பொழுது இந்த மாதிரி வாசுதேவன் உயர்ந்ததுன்னு எல்லா இடங்களிலும் சொல்லப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சயே வேதம் சர்ஜாக்ரே பகவான் ஆத்மமாயா சதசத்ரூபயாச்சாசோ குணமையா குணோ விபு. ஸோ அந்த வாசுதேவன் கிரியேஷன் பண்ணுறார், உலகத்தை சிருஷ்டி பண்ணுறார். எப்படி கிரியேட் பண்ணுறாரு? பகவான் ஆத்மமாயா, பகவான் தன்னோட சொந்த இன்டர்னல் எனர்ஜி, ஆத்மமாயைங்கிற தன்னோட இன்டர்னல் எனர்ஜியை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறாரு. கிரியேட் பண்ணும்பொழுது சதசத்ரூபயாச்சாசோ, 2 விதமான கிரியேஷன். இது டெக்னிக்கலான சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னால இது கொஞ்சம் டீல் பண்ணுவோம். கிரியேஷனில் 2 ரூபம் இருக்குது. சத்ரூபம் அசத்ரூபம் 2 இருக்குது. சத்ரூபம்ங்கிறது கிரியேஷனுக்கு முன்னாடி கிரியேஷனுக்குரிய எனர்ஜி, அதை வந்து பிரகிருத்தின்னு சொல்லுவாங்க. அசத்ரூபம்ங்கிறது அந்த பிரகிருதி கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும், ஆனால் வந்து பிரபஞ்சமாக கண்ணுக்கு தெரிகிற மாதிரி மாறும். அது அசத்ரூபம்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத அவ்யக்தமான பிரகிருதிங்கிற ஒரு மெட்டீரியல் எனர்ஜி இருக்குது. அந்த மெட்டீரியல் எனர்ஜியிலிருந்து கண்ணுக்கு தெரிகிற பிரபஞ்சம், நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம், அதிலிருந்து வர்ற செடி கொடிகள், மனிதர்கள், விலங்குகள், இதெல்லாம் அசத் ரூபம். ஏன்னா இந்த ரூபம் அழியக்கூடியது. இதுக்கு சோர்ஸாக இருக்கிற எனர்ஜி, பிரகிருதிங்கிற எனர்ஜி அழியாதது. ஸோ சத் அசத் ரூபைய இந்த ரூபத்தை பகவான் சிருஷ்டி பண்ணுறாரு பிகினிங்லேயே. குணமயா அகுணம் பிரிக்கணும். இங்கே குணமயா அகுணம். அவர் குணத்தினால பாதிக்கப்பட மாட்டார். அவர் குணத்தை யூஸ் பண்ணுறாரு, ஆனால் பாதிக்கப்பட மாட்டார். இந்த கிரியேஷன் வந்து பிரம்மா பண்ணுறது கிடையாது. இந்த கிரியேஷன் வந்து ஒரிஜினல் கிரியேஷன், பேசிக் எனர்ஜி, பேசிக் மெட்டீரியல்ஸ். பிரகிருதிங்கிற பேசிக் எனர்ஜி, பிரபஞ்சத்துக்குரிய பேசிக் மெட்டீரியல்ஸ், அந்த ஸ்டேஜில் பேசப்படுற வார்த்தை இது. ஸோ அந்த ஸ்டேஜில் இவர் எந்த குணத்தினாலும் பாதிக்கப்படாமல் இருந்தாலும் கூட, அகுணன் நிர்குணனாக இருந்து பியோர் சுத்த சுத்தத்தில் இருந்தாலும் குணமயமான இந்த உலகத்தை தன்னோட ஆத்மமாயால் பண்ணுறாரு. இவருக்கு இன்னொரு லட்சணம் விபு. விபுனா ரொம்ப உயர்ந்தவர், அப்புறம் ரொம்ப பெரியவர், அப்புறம் எல்லாத்துக்குள்ளேயும் ஊடி இருக்கிறவர். இது மாதிரி அவர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது.